வணக்கம். நான் உங்க கேவிகே பேசுறேன். இந்த யூனிட் 3 அதோட 3 மார்க்ஸ் கொஸ்டினா பார்க்குறோம். ஸ்பெஷல் மிஷின்ஸ் யூனிட் 3 மில்லிங் அண்ட் கியர் ஜெனரேஷன் ப்ராசஸ்ல போர்டு எக்ஸாம் கொஸ்டின் 3 மார்க்ஸ்க்கு உள்ளத பார்க்குறோம். ஏற்கனவே 2 மார்க்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. ரைட் பிரீஃப்லி அபவுட் த ஸ்ட்ராடில் மில்லிங். ஸ்ட்ராடில் மில்லிங் என்றால் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. ஸ்ட்ராடில் மில்லிங். இதில் என்ன பண்ணுவோம்னா, ஒரே நேரத்தில் செங்குத்தான பரப்புகள் 2 வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அப்போ ஸ்ட்ராடில் மில்லிங் அப்படிங்கிறது என்ன? எப்பெல்லாம் செங்குத்து பரப்பு ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டு செஞ்சீங்கன்னா, மில்லிங் பண்ணீங்கன்னா, அந்த மில்லிங்கு பேர் ஸ்ட்ராடில் மில்லிங். இட் இஸ் த மெத்தட் இன் விச் சைமல்டேனியஸ்லி, இந்த வார்த்தை தான் முக்கியம், ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸ்லி 2 வெர்டிகல் சர்ஃபேஸ், 2 வெர்டிகல் சர்ஃபேஸ் செங்குத்தான சர்ஃபேஸுகளை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அந்த மில்லிங்க்கு பேர் தான் ஸ்ட்ராடல் மில்லிங். கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. வாட் ஆர் த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மில்லிங் மிஷின்? மில்லிங் மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன? அதாவது ஒரு மில்லிங் மிஷின் வாங்க போறீங்க, என்னன்னு சொல்லி வாங்குவீங்க அப்படின்னு கேட்டால் ஸ்பெசிஃபிகேஷனை சொல்லி தான் வாங்கணும். அப்போ அந்த மில்லிங் மிஷினுக்குள்ள ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, டைமென்ஷன் ஆஃப் தி டேபிள், ஸ்பிண்டில் ஸ்பீடு, வெயிட்டு, பவர் ரெக்குயர்மெண்ட்டு, எவ்வளவு இடம் இதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதான் ஸ்பெசிஃபிகேஷன். இதெல்லாம் சொல்லி தான் நம்ம வாங்கணும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. லிஸ்ட் அவுட் 3 மெரிட்ஸ் ஆஃப் கியர் ஹாபிங். கியர் ஹாபிங்கோட 3 அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இங்கே 4 கொடுத்துருக்கோம். ஏதோ ஒன்று மறந்தா கூட நீங்கள் வந்து 3 பாயிண்ட்ஸ் எழுதிடலாம். இந்த கியர் ஹாபிங்கில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஹெலிக்கல் கியர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்போ ஹெலிக்கல் கியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரே மெத்தட் என்னன்னா கியர் ஹாபிங்கு. அடுத்தது வார்ம் கியர்ஸ். வார்ம் கியர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே மெத்தடு கியர் ஹாபிங்கு. அடுத்தது இந்த கியர் ஹாபிங்கில் நம்ம ஜென்ரேட் பண்ணுற உருவாக்குற கியர் ஆனது துல்லியமானதாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். அடுத்தது பெரிய அளவில் நீங்கள் ப்ரொடக்ஷனை பண்ணலாம், மோர் ப்ரொடக்ஷன். இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் கியர் ஹாபிங். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள். டிஸ்கிரைப் த டிஃப்ரெண்ட் மில்லிங் கட்டர்ஸ். மில்லிங் கட்டர்ஸின் வகைகள் என்ன? என்னென்ன மாதிரியான மில்லிங் கட்டர் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்வி. நிறைய இருக்குது. நம்ம 4 மட்டும் இங்கே கொடுத்துருக்கோம். பிளெயின் மில்லிங் கட்டர், எண்ட் மில்லிங் கட்டர், ஃப்ளை கட்டர், சைடு மில்லிங் கட்டர். இதே கேள்வி 2 மார்க்ஸ்லேயும் வந்திருக்கும். அது ஒரு வருஷம் வந்திருக்கும், இது 3 மார்க்ஸில் இன்னொரு வருஷம் கேட்டிருப்பாங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் கியர் மெட்டீரியல். கியர் மெட்டீரியலை பற்றி சிறு குறிப்பு வரைகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இதை எப்படி கொண்டு போகிறோம், அந்த இதுக்குள்ளே ஆன்சர் எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் ஆர் தி டைப்ஸ்னால் நம்ம நேரடியாக எழுதிடலாம். ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, சிறு குறிப்பு எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கொஸ்டின் ஆன்சர் எழுதுறத கொஞ்சம் வித்தியாசமாக எழுதிக்கணும். இப்போ அதை எப்படி சொல்கிறோன்னா, பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் காஸ்ட் சூட்டபிள் கியர் மெட்டீரியல்ஸ் ஆர் செலக்டட். கியர் மெட்டீரியல்கள் எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறோம். காசு எங்கே வந்து பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து கியர் மெட்டீரியல் எடுக்க போகிறோம். எக்ஸாம்பிள் என்னென்ன? கேஸ்ட் அயனு, அலாய் ஸ்டீலு, பிராஸு, பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி கியர் மெட்டீரியலை பற்றி எழுதி வச்சிடணும். அடுத்தது எக்ஸ்பிளைன் அப் மில்லிங் அண்ட் டவுன் மில்லிங். இந்த கேள்வி 10 மார்க்ஸில் 5 மார்க்ஸ் சப்டிவிஷனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப் மில்லிங் என்றால் என்ன, டவுன் மில்லிங் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி. ஏற்கனவே நமக்கு தெரியும், மில்லிங்கிறது ஒரு ரொட்டேட்டிங் மல்டி பாயிண்ட் கட்டரை வச்சு பண்ணுறது. அப் மில்லிங்கு இன்னொரு பேர் இருக்குது, கன்வென்ஷனல் மில்லிங். டவுன் மில்லிங்க்கு இன்னொரு பேர் இருக்குது, கிளைம் மில்லிங். அப் மில்லிங்கில் பார்த்தீங்கன்னா கட்டரோட சுழலும் திசையும் ஒர்க் பீஸ் ஃபீட் பண்ணுற திசையும் எதிரெதிராக இருக்கும். அதான் கட்டர் ரொட்டேட்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் டு ஒர்க் பீஸ், டைரக்ஷன் ஆஃப் ஒர்க் பீஸ். ஒர்க் பீஸும் கட்டரும் எதிரெதிராக வந்து சுற்றிட்டு இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி அப் மில்லிங் பண்ணினீங்கன்னா பிடிச்சிக்கிறதுக்கு வந்து ஹெவி கிளாம்பிங் தேவைப்படும், வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். டவுன் மில்லிங்கை பொறுத்த வரைக்கும் கட்டர் என்ன திசையில் சுழலுதோ அதே திசையில் தான் ஒர்க் பீஸும் ஃபீட் செய்யப்படும். உதாரணத்துக்கு நம்ம கரும்பு ஜூஸ் குடிக்கும்போது பார்த்துருப்பீங்க, கட்டர் சுற்றுற டைரக்ஷன்லேயே இந்த கரும்பு உள்ளே கொடுத்துருவார், அது டவுன் மில்லிங். அடுத்தது மீடியம் டியூட்டி கிளாம்பிங் இருந்தால் போதும், வைப்ரேஷன் இதில் கம்மியாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 15. வாட் இஸ் கியர் ஷேப்பிங்? கியர் ஷேப்பிங் என்றால் என்ன? இது ஒரு கியர் ஜென்ரேஷன் ப்ராசஸ். இதில் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு பினியன் டைப் ஆஃப் கட்டரை வந்து பயன்படுத்த போகிறீங்க. பினியன் டைப் ஆஃப் கட்டர் இஸ் யூஸ்டு. ரெசிப்ரோகேட்டிங் மூவ்மெண்ட் வந்து என்ன இருக்கும்னா,
இந்த பினியன் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். அதாவது முன்னாடியும் பின்னாடியும் இல்லைன்னா மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்தோம்னா ரெசிப்ரோகேட்டிங் மூவ்மெண்ட். இந்த மாதிரி பினியனோட ரெசிப்ரோகேட்டிங் மூவ்மெண்ட்டில் கியர் ஆனது ஜென்ரேட் செய்யப்படும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் கியர் ஷேப்பிங். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் மில்லிங் மிஷின். மில்லிங் மிஷினோட தத்துவம் என்ன, எப்படி வேலை செய்யுது? பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் மில்லிங் மிஷின். ஒன்றும் இல்லை, மில்லிங்க்கு என்ன சொன்னோமோ அதே இதுக்கு எழுதுனா போதும். அதாவது மெட்டல் ரிமூவல் ப்ராசஸ் எப்படி நடக்கும்? ஒரு ரொட்டேட்டிங் மல்டி பாயிண்ட் கட்டரை பயன்படுத்தி மெட்டல் ரிமூவல் ஆனது நடக்குமானால் அதுக்கு பேர் என்ன? மில்லிங்னு சொல்லியிருக்கோம். மில்லிங் மிஷினும் இதே தத்துவத்தில் தான் வேலை செய்யுது. ரைட். இப்போ 8 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இதெல்லாம் போர்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஸ்டின். ஆல் த பெஸ்ட்.